ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். பலன் கொடுக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பில் அவனுடைய வாதி தியானிக்க போகிறோம். ஆதாரமான வசனம் வாசிப்போம். எரேமியா 31 அதிகாரம் 16வது வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அதில் என்ன சொல்லியிருக்க அந்த வார்த்தை நீங்கள் நல்லா கவனிச்சுனா தெரியும். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை நீ அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை நீ என்ன செய்? காத்துக்கொள். நீ ஏன் அழ வேண்டாம்? உன்னுடைய எல்லா கிரியைகளுக்கும் நான் என்ன செய்வேன்? நான் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கிறவர். நம்ம தான் நிறைய தெரியாமல் என்ன செய்கிறோம்? ரொம்ப அழுது சோர்ந்து போயிடுறோம். ரொம்ப எப்போ நம்ம தான் என்னவோ நிறையா செஞ்சு சாதித்த மாதிரி ரொம்ப சோர்ந்து போகிறோம். நான் சொல்கிறார், நீ அழாதம்மா, கட்டாயமாக உன்னுடைய கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. வாசிங்க. அதே எரேமியா 32:19 வாசிங்க. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. உம்முடைய கண்கள் எல்லாருடைய வழிகள் மேல் எப்படி இருக்குதா? நோக்கமா இருக்குது. தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்கிறது. அவர் மனுபுத்திரனை அவர் படத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார். அவர் கொஞ்சம் கூட என்ன செய்யல, அவருடைய கண்களை திருப்பவே இல்லை. எப்போது நம்ம தான் பார்த்து கொண்டே இருக்கிறார். எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறான்னா, நம்முடைய வழிகளில் நாம் எப்படியாக நடக்கிறோம், நம்முடைய வழிகளில் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை அவர் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் சரியான பலனை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. சிலர் சரியா கவனிக்க மாட்டாங்க. என்னுடைய மகன் ஓட்டப்பந்தயத்தில் போன வருஷம் 3 அவார்டு வாங்கிட்டு வந்தான். இந்த வாட்டி என்னாச்சு தெரியல. அவன் 7th படிக்கிறான். 8th அவனுக்கு வச்சுட்டாங்க. 8th பிள்ளைங்களும் இவங்க சேர்ந்து ரன்னிங் ஓடும்போது சொல்கிறான் அவன், சார் சரியாக கவனிக்கலம்மா, நான் 2nd வந்தேன், 3rd வந்த பையனை கவனிச்சுட்டு அவன் தான் 2nd சொல்லி என்னை 3rd சொல்லிட்டாங்க. நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனுடைய கவனிப்பு சில இடத்துல என்ன ஆகிடுது? மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம கூட சில நேரத்தை சொல்லுவோம், நம்ம ஏதோ நம்முடைய பார்வையில் ஒன்றை கவனிச்சுட்டு நம்மளா தீர்ப்பு கொடுத்துருவோம். ஆமாம்மா அவங்க அப்படித்தான், நானும் பார்த்தேன், கொஞ்சம் அப்படி தான் தெரியுது. இப்போ நம்முடைய பார்வையினால் நம்ம ஒரு ஆளை தீர்ப்பு கொடுக்கிறோம். ஆனால் தேவாதி தேவன் சொல்லுகிறார், நான் அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக அவனுடைய கிரியைகளுக்கு நான் பலன் கொடுக்கும்படியாக என்னுடைய கண்கள் என்ன செய்து மனுபுத்திரன் மேல் கவனமாக நோக்கி பார்க்கிறார். இப்போ தேவன் சரியான பலனை கொடுக்க விரும்புகிறார். மனுஷன் பார்ப்பது போல மனுஷனுடைய கண்களுக்குள் 1000 குறைகள் தெரியும். மனுஷன் தான் எண்ணத்துல என்ன நினைக்கிறானோ அப்படித்தான் மற்றவங்களுக்கு பலன் கொடுக்கிறான். ஆனால் தேவனுடைய பார்வை அப்படி அல்ல. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. சரியா பலன் கொடுப்பார். அதனால தான் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்குது. நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. யார் நம்மை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, தேவனுடைய கண்கள் என்மேல் எப்படி இருக்குது? நோக்கமா இருக்குது. ஏன் தெரியுமா? பலன் கொடுக்கும்படியாக. நம்ம எப்படிப்பட்ட வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவன் கொடுக்கும் நல்ல பலன்களை பெறும்படியாகவா? இல்லை என்றால் பலன் என்பது என்னன்னா, எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். பலன் என்பது ஆசீர்வாதமாக இருக்கலாம், பலன் என்பது ஒரு நன்மையாக இருக்கலாம், பலன் என்பது ஒரு கிஃப்டாக இருக்கலாம், பலன் என்பது ஒரு பனிஷ்மெண்டாக கூட இருக்கலாம். புரியுதா? எல்லாத்துக்கும் மீனிங் என்ன? பலன். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தேவன் ஏன் கவனிக்கிறார்னா, நாம் செய்கிற கிரியைகளுக்கு அவர் தான் பலன் கொடுக்க முடியும். தேவன் ஒருவர் தான் பலன் கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம நிறைய என்ன செய்கிறோம்? மனுஷனை பிரியப்படுத்த நாடுகிறோம். இவங்க எனக்கு நல்ல பேர் சொல்ல மாட்டாங்களா, இவங்க என்ன நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? நிறைய பேர் அப்படிதான் நம்ம வாழ யோசிச்சு பாருங்க. வெளிப்பிரகாரமா மற்றவங்க எப்படிலாம் விரும்புகிறாங்களோ அதற்கு நம்மை ஒத்து போக வாழுகிறோம்.
அதுக்கு நம்மை அர்ப்பணித்து வாழுகிறோம். பிறர் மனது வருத்தப்படாதபடிக்கு நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய வாயை கொஞ்சம் அடக்கி வாழ்றோம். ஐயோ இப்படி பேசினா அவங்க வருத்தப்பட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க, பிறர் நம்மை வாழ்த்தத்தக்கதாக நாம் நம்மை முடிந்த அளவுக்கு எப்படியோ முயற்சித்து அவங்களோட நல்ல பேர் வாங்க விரும்புகிறோம். ஸ்கூலுக்கு பிள்ளைங்க அப்படிதான் டீச்சர்ஸ்ட நல்ல பேர் வாங்கணும்னு என்ன செய்வாங்க? ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஆளுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க கொடுக்கறதுக்கு. ஏன்? நல்ல பேர் வாங்கணும். இப்படித்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக மட்டும் அல்ல, நம்மளுடைய இன்னர் அவுட்டர் எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்பிரகாரத்தை பார்த்து மார்க் போடுறவன் நம்முடைய தேவன் அல்ல. நான் ஒரு காலத்தில் அப்படிதான், ஐயோ யாரும் நம்மளை குற்றம் சொல்லக்கூடாது, யாரும் நம்மளை கை நீட்டி நம்மளை பழி சொல்லிடக்கூடாது, நம்மளோட பேரை யாரும் கெடுத்து சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அதுல ரொம்ப கவனமா இருப்பதுண்டு. யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே இறுதி என்ன செய்யாது? தாங்கவே தாங்காது. அதை நினைத்து நினைத்து ஆண்டரை நினைக்கிறோமோ இல்லையோ, எதை நினைக்கிறோம் நம்ம? இவங்க அதை சொல்லிட்டாங்களே, ஐயோ இந்த சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, நான் அப்படி நினைக்கவே இல்லையே, நான் அப்படி செய்யவே இல்லையா, ஆனால் இவங்க இப்படியே சொன்னாங்க. இதை தான் நினச்சி நினச்சி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். நான் பல நாட்கள் இப்படி இருந்தது உண்டு. ஊழிய ஆரம்பத்தில் நம்ம சொல்லாதது, நம்ம செய்யாதது, நம்ம நடக்காதது, நம்ம பார்க்காதது, நம்ம யோசிக்காதது எல்லாமே சொல்லுவாங்க ஆட்கள். அப்போ ஆச்சரியமா இருக்கும், ஐயோ இப்படி யோசிக்கவே இல்லையே. இவங்களா ஒரு கற்பனை பண்ணி வைத்து இவங்களாவது என்ன செய்வாங்க? அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க? ஒரு பட்டம் கட்டிடுவாங்க. இத்தனை நாட்கள் இதனால் இருதயம் உடைந்து பல நாட்கள் அழுதுருக்கிறேன். ஐயோ என்ன ஆண்டவரே இப்படி பட்டம் கட்டுறாங்களே, இப்படி இல்லாததை சொல்றாங்களே. அவங்களுடைய கற்பனையே வேதம் சொல்லுது, இது மனுஷனுடைய கற்பனையே, நல்ல அழகாக கற்பனை. ஜனங்கள் தன்னுடைய கற்பனை பிரகாரம் நம்மளை நியாயம் தீர்த்துடுவாங்க, நம்மளை குற்றத்தை அள்ளி போட்டுருவாங்க, நம்முடைய செயல்களை மறுதளிச்சுடுவாங்க. நம்ம ரொம்ப நேசிப்பவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு எங்கள் மேலே பாசமே இல்லை அப்படிம்பாங்க. திருமணமான ஒரு மகள், அவளுக்கு திருமணமாகி 3 வருடத்துக்கு மேலே ஆகுது, அவளுக்கு குழந்தை இல்லை. அப்போ நான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா, நீங்கள் தான் எங்களுக்காக ஜோம் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டா. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவன் இந்த வார்த்தையை சொன்னால் ஜோம் பண்ண மாட்டேங்கிறீங்களா? அப்போ நான் சொன்னேன், போன வாரம் வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனை கூட உன்னோட பேரை சொல்லி நான் ஜோம் பண்ணேன். இவங்களாகவே நியாயம் தீர்ப்பது. இப்போ நான் சொன்னேன், நான் உனக்காக ஜெபித்து இருக்கிறேன், நீ ஜோம் பண்ணலன்னு சொன்னா தேவன் என்ன செய்கிறார்? அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ நான் இதை ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்படி பல நாட்கள் ஐயோ இவங்க என்ன தப்பாக நினைப்பாங்களே, இவங்க என்ன தப்பாக நினச்சிட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இதெல்லாம் நினைத்த ஒரு நாள் உண்டு. இதனால் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டேன். பாண்டு சொன்னார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆமாண்டவரே நான் நன்மை தான் செய்கிறேன்ப்பா, நான் யாருக்குமே தீமை செய்யலை, எந்த விசுவாசம் நான் தீமையாக நினைக்கல, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். அப்போ ஆண்டு சொன்னார், எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கிறது யாரு அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. எல்லாத்துக்கும் உன்னுடைய உள்ளானதை, உன்னுடைய செயல்களை, உன்னை எதை யோசிக்கிற அதெல்லாம் பார்த்துருக்கிறது நான் தான், இதுக்கு பலன் கொடுக்கிறது நான் தான் சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் பல நாள் மனுஷனையே யோசிச்சு பார்த்தேன், ஐயோ இவங்க என்னை தப்பாக நினச்சிட்டாங்களே, இவங்க என்னை தப்பாக பேசிட்டாங்களே சொல்லி மனிதர்களையே நோக்கி பார்த்ததுனால என்னோட இருதயத்தில் சமாதானம் இல்லை, இதனால் என் இருதயம் காயப்பட்டது. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றுக்கும் பலன் கொடுப்பது நான் என்று கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அல்லேலூயா. அதனால் இப்போ யார் என்ன சொன்னாலும் என்ன செய்யறதில்லை, அதனால் என்னுடைய இருதயத்தை நான் துக்கத்துக்கு நான் என்னை விடுறதில்லை. என் ஆத்துமா கிளேசப்படுவதற்கும் என் ஆத்துமா உடைக்கப்படுவதற்கு நான் இடம் கொடுக்காமல் தேவனை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே எல்லாத்தையும் பார்க்கிறது யார்? நீங்க தான். எல்லாத்தையும் பார்க்கிறது நீங்க தான், எல்லாருக்கும் பதில் செய்கிறதும் நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு என்ன செஞ்சது? நம்ம சந்தோஷமா ஊழியத்தை செய்யறது. ஹல்லேலூயா. இந்த கிருபையை தேவன் கொடுத்தார். இந்த கிருபையை தேவன் கொடுக்கலனா பலன் அளிக்கிறவர் ஒருவர் இல்லை என்கிற மனதிலே நான் வைத்துக்கொண்டு மனுஷனை பிரியப்படுத்துகிறவளாய், மனுஷன்றதில் ஏதோ ஒரு பிரியமான வார்த்தையை நான் கேட்கறதுக்காக என்னோட இருதயத்தை ஆயத்தப்படுத்தினேன். அப்பதான் ஆண்டு, எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த முடியாது. மனிதன் பிரியப்படுத்துவது கடினமான விஷயம். ஆனால் தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருந்தால் போதும். ஹல்லேலூயா. தவறுகள் சொல்லும் போது நாம் திருத்தி கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு தப்பு, இது நீங்கள் செய்யலன்னு சொன்ன என்ன செஞ்சிடணும்? நம்ம திருத்தி கொள்ள வேண்டும். தவறு இல்லாததை சொல்லும் போது நாம் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தேவன் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன் செய்களுக்கு தக்க பலன்.
என்ன செயல்கள் செய்கிறோம் அதுக்கு சரியாக பலனை கொடுப்பார். இது ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை. நம்ம ஈஸியாக கேட்கலாம். நம்முடைய ஒவ்வொரு செயல்களும், நம்முடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் பலன் உண்டு, நம்முடைய ஒவ்வொரு நடக்கைக்கும் பலன் உண்டு. ஏன்னா தேவனுடைய கண்கள் ரொம்ப நோக்கமா பார்க்குது, நுணுக்கமா பார்க்கிறார் ஆண்டவர். எப்படி ஒரு ஆளை, ஒரு நபரை, ஒரு விசுவாசியை, ஒரு ஊழியக்காரங்களை சிந்தையில் எப்படி நினைக்கிறோம், சிந்தையில் எப்படி நாம் அவங்களை நியாயம் தீர்க்கிறோம். நேரடியாக சொல்ல என்ன செய்ய மாட்டாங்க, நேரடியாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சிந்தையில் உள்ள போட்டு கரிச்சு கொட்டுவாங்க சிலர்லாம். தேவன் உன் உள்ளத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அதான் தான் சொல்லியிருக்குது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். நம்முடைய உள்ளும் புறம்பும் எப்படி இருக்கணும், உண்மையாய் காணப்படணும். வெளியே பார்க்கும்போது சோத்திரம் பாஸ்டர்மா, சோத்திரம் ஐயா பாஸ்டர், சோத்திரம் சிஸ்டர், முகமலர்ச்சியை போல நீங்க வெளியே காண்பிக்கிறீங்களா, உங்க உள்ளத்துல எப்படிதான் இருக்கணும், அப்படிப்பட்ட முகமலர்ச்சி தான் காணப்படணும். ஆமென். உங்க உள்ளத்துல ஒருவேளை ஒரு சில கசப்புகள், வெறுப்புகள் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு அதை எல்லாவற்றையும் நம்மளோட அகற்றி போட வேண்டும். ஆமென். ஏன்னா பலன் கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒபதியா 15 வசனம் வாசிங்க. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கைகளின் பலன் உன் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. செய்கைகளின் பலன், நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம், உன் செய்கைகளின் பலன் உன் தலைமேல் இருக்கும். உன்னை 4 பேர் அறியல, நீ செய்கிற வேலையை நிறைய பேர் பார்க்கல, யாரும் இல்லாத போது நீ சபையில வந்து ஜெபிப்பது, கண்ணீர் வடிப்பது, சபையை கிளீன் பண்ணுவது, ஒருத்தருக்கு இயேசுடைய அன்பை சொல்லுவது, ஒருத்தங்களுக்கு ஒரு உதவியாக சில பணங்களை கொடுப்பது, இதை யாரும் பார்க்காமல் இருக்கலாம். வேதம் சொல்லுது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. எங்க பார்க்கிறான் அவரு? அந்தரங்கத்தில். ஒருவேளை நீங்கள் மறைவுக்குள் செய்வதை, ஒரு 4 செவத்துக்குள் நீங்கள் முழங்கால் படையிட்டு உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுடைய ஊழியக்காரங்களுக்காகவும் சபைக்காகவும் கண்ணீர் வடிப்பதை என்னொரு நபர் பார்க்கவில்லை. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் அந்தரங்கத்தை அறிந்திருக்கிற தெய்வம். வீட்டில் அமர்ந்து நம்ம என்னத்தை யோசிக்கிறோம், என்ன பேசுகிறோம் யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவியா நம்ம எதை பேசி கொண்டிருக்கிறோம், யாரை குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறோம், யாரை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். சிலர் பிள்ளைகளை உட்கார வச்சு பேசுவாங்க, பார் இப்படி பாஸ்டர், இப்படி பாஸ்டர்மா இப்படி. என்ன தெரியுமா, அது நீங்க ஒருவேளை ஜெபம் பண்ணி உங்களை பீட் பண்ணி வந்துடுவீங்க, ஆனா உங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். நான் நிறைய பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். பெற்றோர்கள் பேசினதை பிள்ளைங்க அப்படியே பிரதிபலிப்பாங்க. இதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சபைக்கும் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு உள்ள உறவுகள் துண்டிக்கப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இது நம்முடைய நடைமுறை. தேவன் பார்க்கிறார், தேவன் பார்க்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் நலம் புலம் ஒன்று என்ன செய்யாங்க சொல்லாதுங்க. அதான் தாவீது சொல்லுகிறார், நான் சரியானதை நான் சொல்லலை, தப்பானதை நான் சொல்லலை, நான் அப்படியே அமைதியா இருந்தேன்னு சொல்றாரு. காலத்துக்கு முன்பதாகவே யாதொன்றை குறித்து நீங்க என்ன சொல்லாதுங்க, தீர்ப்பு சொல்லாதுங்க. நம்ம எதையும் தீர்ப்பு சொல்ல நமக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கல. தீர்ப்பு செய்கிற தேவன் கையில நம்ம அதிகாரத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ அவன் தலையின் மேல் இருக்கும் செய்கைகளின் பலன். நம்ம அதான் சொல்ற, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. எனக்கு இந்த வசனம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீ நன்மை செய்தால், நன்மை செஞ்சுக்கிட்டே நம்ம இருப்போம். அல்லேலூயா. அதுதான் எதிர்பார்க்கிறேன், நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நன்மை செய்யாதிருந்தால் உன் பாவம் உன் வாசப்படில். ஏன் அந்த லெவலுக்கு நம்ம ஏன் போவானே? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். உன் வீட்டில் நீ பேசுவதை பார்க்கிறார். உன் பள்ளி அறையில் நீ என்ன பேசுறாயோ அதை உன் ஊழியக்காரன் சொல்ல முடியும் என்கிற வசனம் வேதத்தில் வாசிக்கிறோம். இறுதிய நினைவுகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நமக்குள்ள சில குறைகள் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் அதை மாற்ற விரும்புகிறார். எதுக்கு வார்த்தையை கொடுக்கிறார்னா,
நாம் என்னும் மாறும்படியாக, நாம் என்னும் தேவனுக்கு பிரியமாய் மாறும்படியாக. ஹல்லேலூயா. நம்ம நன்மை செய்தா நம்ம தலைமையில் என்ன இருக்கும்? மேன்மை, மேன்மையான பலனை கொடுப்பார். நீ உன் தேவனாய் கர்த்தர் மேல் முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு சரீரத்தோடும் நீ அன்பு செலுத்தும் போது அது சொல்றா, உன் சந்ததி 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப நாம் தேவனிடத்தில் அன்பு செலுத்தும் போது, நாம் தேவனை நேசிக்கும் போது, கட்டளைகளை கீழ்ப்படியும் போது, இந்த ஆசீர்வாதம் நம்ம தலையில மாத்திரம் அல்ல, நம்ம சந்ததி தலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஆமென். சில பிள்ளைங்க பாருங்க, ஒழுங்கு ஆண்டரை ரொம்ப, அதாவது நம்ம ஒரு பெற்றோர் தேடுற அளவுக்கு சில நேரத்தில் பிள்ளைகள் தேட மாட்டாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஏன் தெரியுமா? அந்த பெற்றோருடைய ஜெபம். ஆமென். அந்த பெற்றோருடைய செயல்கள், அந்த பெற்றோருடைய நற்காரியங்கள் பிள்ளைகளை தழைக்க வச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி மருத்துவச்சிகள் அவர்கள் நன்மை செய்ததினால் அவங்க சந்ததி தழைக்க பண்ணினார் தேவன். ஒரு பெற்றோருடைய ஜெபத்தின் நிமித்தமாக, ஒரு தாய் தகப்பனுடைய நன்மை நிமித்தமாக, அவங்க செய்கிற நற்கிரியைகளின் நிமித்தமாக, நல்ல செயல்கள் நிமித்தமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சரிய கணக்கு வைத்திருக்கிறார், சரிய கணக்கு வைத்திருக்கிறார். நாம் கொஞ்சம் அப்படியே கோணல் மாணலா அப்படியே வாழ்ந்தோன்னா அதையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நம்முடைய வழிகளில் நம்மை காக்கும்படிக்கு. சரி, அப்போ இங்க என்ன சொல்லியிருக்குது? செய்கைகளின் பலனை நம்ம தலைமேல் தேவன் தருகிறாராம். காயினுடைய செய்கையின் பலனுக்கு ஆண்டவர் முத்திரை போட்டு அனுப்பிட்டார். காயின் செய்த செயலுக்கு தன் சகோதரனை இன்பமாய் கூப்பிட்டு வந்து என்ன செஞ்சிட்டான்? கொன்று போட்டு விட்டான். அவனுடைய தவறு என்ன? அவன் கர்த்தர் விரும்புகிற காணிக்கை அவன் கொடுக்கல. தன் தம்பி கர்த்தர் விரும்புகிற காணிக்கை அவன் கொடுத்தான். அதனால் அவனுக்கு என்ன வந்துச்சு? பொறாமை வந்துடுச்சு. தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை பகைத்தான். முகம் வேறுபாடாய் மாறினது. சகோதரன் மேல் எரிச்சல் வந்தது. தனிமையாய் கொண்டு வந்து கொலை செய்தான். அவனுடைய செய்கையின் பலனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவன் மேலேயே போட்டாரு. போட்டு அவன் என்ன செஞ்சிட்டாரு? நீ போ, நீ இந்த பூமி எங்கும் சுற்றி திரின்னு அனுப்பிட்டாரு. இப்படித்தான் கர்த்தர் செய்கிறார். மத்தேயு 16:27 சொல்லியிருக்குது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, பலனை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நிறைய எதையுமே யோசிக்காதுங்க. அவங்க இவங்க அதெல்லாம் வேண்டாம். எனக்கு பலன் கொடுப்பது என் தேவன். அவருடைய கண்கள் என் மேல் நோக்கமா இருக்கிறது. அவர் என்னுடைய வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் என்ன கிரியை செய்கிறேன் என்பதை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். இதனால தான் நாங்கள் ஒவ்வொரு காரியமும் ஜாக்கிரதையா ஆண்டுக்கு பயந்து பயந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பயந்து செய்யறதுனால ஆவியானவர் ஒன்னொன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். கர்த்தர் நேசிக்கும் போது நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நாம் என்னென்ன கிரியைகளை செய்தால் தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பலனை கொடுக்கிறார். நான் வேதத்திலிருந்து நான் சில சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வாசிங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-15. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்தில் ஈசாக்கு 100 மடங்கு பலனை பெற்றான். தேவன் எப்படிப்பட்டவர்? நமக்கு பலன் கொடுக்கிறவர். எப்படிங்க ஈசாக்கு விதை விதைச்சா 100 மடங்கு எப்படி பலன் கிடைக்குது? அது எப்ப விதை விதைச்சானா? பஞ்ச காலத்தில். நல்ல காலத்துல விதை விதைச்சாலே ஒழுங்கான செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. நல்ல வாழை போடுறாங்க, திடீர்னு ஒரு காத்தடிச்சு வாழையெல்லாம் உடஞ்சு போயிடுது. நல்ல வயல் செழித்து வளர்ந்து நல்ல கதிர்கள்லாம் விட்டு முத்தி அறுக்கிற நேரத்தில் மழை பெஞ்சிடுது. ஏதோ ஒரு ஃபால்ட். ஆனால் இந்த ஈசாக்கு பாருங்க, உன் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தானா கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப இவன் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கணும்ல, பலன் கொடுக்கிறார் ஆண்டவர். எதனால பலன் கொடுத்தார் இந்த ஈசாக்குக்கு? அவன் ஏதோ ஒன்றை கர்த்தருக்கு செய்திருக்கலாம்ல, அதனால தான் அந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கு முதலாவது யார் தெரியுமா? தியானம் பண்ணுகிற புருஷன். அவன் யார் சொல்லுங்க?
வாலிப வயதிலேயே அவன் தியானம் பண்ணினான். 24:63 நீங்க வாசிக்கலாம். தியானம் பண்ணுகிறவன். அவன் தியானம் பண்ணும்போது தான் கர்த்தர் அவனோட நிறைய பேசினார். எப்படி ஆபிரகாமோடு தேவன் பேசினாரோ அதே போல அவருடைய மகனாகிய ஒரே புதல்வனாகிய ஈசாக்கோடு கர்த்தர் என்ன செய்தாரு? பேசினார். வாக்கு தத்தங்களை சொல்லியிருப்பார். என்னுடைய தகப்பனுக்கு நான் நிறைய வாக்கு தத்தம் கொடுத்தேன். வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னேன். பூமியின் மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னேன். அப்படித்தான் உன் சந்ததியை நான் ஆஸ்வதிக்க போறேன்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் திருவலம் பற்றுவாராம். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களாம் அவனுக்கு நினைப்பூட்டி இருக்கலாம். நான் எப்படி ஆபிரகாமோடு இருந்தனோ நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இந்த ஈசாக்கு தியானம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை அவன் விசுவாசித்தான். நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னோட தகப்பனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கும் நான் கொடுக்கிறேன். அவன் கர்த்தர் மேல் அவ்வளோ ஒரு பயபக்தி, தேவனோடு தன்னுடைய உறவு வலுவாய் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு தெரியுது தன்னை திருமணம் பண்ணிக்கொள்ள போற மனைவி வரப்போகுதான்னு அறிந்திருக்கிறான். அவன் அதை குறித்து கற்பனை பண்ணல. வரப்போகிற மனைவி எப்படி இருப்பாளோ, அழகா இருப்பாளா, கருப்பா இருப்பாளா, மாநிலமா இருப்பாளா, ஒல்லியா இருப்பாளா, குண்டா இருப்பாளா, வாயாடியா இருப்பாளா, கீழ்ப்படிஞ்சு இருப்பாளா, அன்பா இருப்பாளா, என் தாய் வேற என்னோட இல்லை, என்கிட்ட பாசமா என்னை ஒரு தாய் மாதிரி பார்த்துப்பாளா, இதை குறித்து அவன் என்ன செய்யல? தியானம் பண்ணல. அல்லேலூயா. அவன் தன் தேவனை குறித்தே தியானம் பண்ணினான். ஹல்லேலூயா. அவன் தியானம் பண்ணுகிற புருஷன். இதற்கு முன்பதாக நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஈசாக்கு தன்னை தேவனுக்கு சர்வ அங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாமை விட ஈசாக்கு தான் முழுமையாய் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு பலி செலுத்த போகிறான். ஆண்டவருடைய கட்டளையின்படி அந்த மலைக்கு மேல போயாச்சு. ஈசாக்கு கேட்கிறான், அப்பா விறகு இருக்குது, தீவெட்டி இருக்குது, எங்கப்பா பலி பொருள்? அப்பா ஆபிரகாம் சொன்னா, கர்த்தர் பார்த்துப்பாருப்பா. கர்த்தர் பார்த்துப்பான்னு சொல்லி இவனும் விசுவாசத்தோடு போறான். விசுவாசத்தின் தகப்பனுடைய மகன் அல்லவா, அவனும் விசுவாசத்தோடு போறான். மலை மேல் ஏறின உடனே எல்லாம் ஆபிரகாம் எல்லாம் பலி இடுகிற இடத்தெல்லாம் செப்பனிட்டு அழகா கட்டைகள்லாம் அடுக்கி ஈசாக்கின் கையை கட்டின போதுதான் அவனுக்கு தெரியுது, நான் தான் பலி பொருள். யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாமை விட ஈசாக்குடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும். ஆனா ஈசாக்கு என்ன செய்யல? ஈசாக்கு அந்த இடத்த விட்டு 1 இன்ச்சு போனானா? நம்மளா இருந்தா தள்ளி விட்டு ஒரே ஓட்டம், தப்பு என் பழச்சேன்னு ஓடி இருப்போம். நம்ம இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படிதான் செய்யும். நம்ம கம்பெடுத்தா போதும், அதுங்க எங்கேயோ ஓடிடும். ஆனா ஈசாக்கு அப்படி செய்யல. அப்படியே சரண்டர் பண்ணிட்டான். தேவனுக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மனிதன் பாருங்க ஈசாக்கு. சர்வ அங்க தகன பலியாய் செலுத்த போகிறேன் என்று அறிந்தும் தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தான். கர்த்தருக்கு ஒரு பேர் உண்டு, என்ன பேர் தெரியுமா? ஈசாக்கின் பயபக்தி கூறியவர். எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? அவருடைய வார்த்தையை வச்சே தேவனுக்கு ஒரு பேரு. அந்த பேரை ஈசாக்கு கொடுக்கல, அந்த பேரை ஆபிரகாம் கொடுக்கல, அந்த பேரை கர்த்தரே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கின் பயபக்தி கூறியவராகிய நான், தேவன் தன்னை அப்படி அறிமுகப்படுத்துகிறார். அந்த ஈசாக்கு தன்னை அப்படியாக தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தான். இதனால் தான் அவன் விதை விதைத்தான், தேவன் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஆமென். 100 மடங்கு ஆசீர்வாதம் பலனை பெற்றுக் கொண்டான். உன் கிரியைகளுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. உன்னுடைய நடைகளை நான் எண்ணி வைத்திருக்கிறேன். நீங்க ஆண்டவருக்காக எவ்வளவு நடந்திருப்பீங்க யோசிச்சு பாருங்க. கால் கடுக்க நடந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நடக்கை நான் எண்ணி வைத்திருக்கிறேன், உன் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமி தன் பலனை கொடுத்துச்சான் ஈசாக்குக்கு. பூமியால தாங்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு புருஷன், அவன் பஞ்ச காலத்துல விதைக்கிறான். அப்ப அந்த பூமிலாம் நினைச்சிருக்கோம், என்ன ஈசாக்கு பஞ்ச காலத்துல போய் விதைக்கிற, மழை பெய்யல, லேண்டெல்லாம் ட்ரையா இருக்குது, தண்ணியுடைய அந்த சாரமே இல்லை, இப்ப போய் விதைக்கிறியே. சங்கீதம் 67:5-6 பார்த்தீங்கன்னா, பூமி தன் பலனை
அது என்ன பண்ணுச்சான், போய் எங்கெங்க இருக்கலாம் தண்ணி எல்லாம் சுரந்து கொண்டு வந்து ஈசாக்குடைய விளைச்சலை அது 100% விளைய வச்சிடுச்சு. ஹல்லேலூயா. பாலனை தேவன் எப்படி கொடுக்கிறார் பார்த்தீங்களா? பஞ்ச காலத்தில் விதை விதைத்தால் உங்க வாழ்க்கையில ஒருவேளை பஞ்சமா இருக்கலாம், ஒருவேளை எந்த ஒரு நன்மையும் வராதது போல. ஆனா ஆண்டவர் நீங்க செஞ்ச ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தேவன் பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் நீரூற்றுகளை பாய பண்ணுகிறவர். வனாந்தரம் அது எப்படி மாறுமா? அது செழிப்பான வயல்வெளியாய் மாறும். வனாந்தரம் புஷ்பத்தை போல அது பூத்து குலுங்கும். எப்படி இதெல்லாம் வருது? நாம் கர்த்தருக்காக செய்கிற கிரியைகளின் நிமித்தமாக தேவன் பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க எதை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. நாம் செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்கும், ஒவ்வொரு கண்ணீருக்கும், ஒவ்வொரு முழங்காலுக்கும், ஒவ்வொரு நடைக்கும் தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். சிலர் உங்களுடைய உள்ளான இருதயத்தின் ஆழத்துல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், எவ்வளவோ காரியம் செஞ்சேனே, ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கலையே. கவலைப்படாதீங்க, சீக்கிரமாய் பதில் கொடுக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பார்மா. உன் அலச்சலை அவர் எண்ணி வைத்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். உன் நடைகளை எண்ணி வைத்திருக்கிறார். நீ செய்கிற கிரியைகளுக்கு அவர் பலன் கொடுக்க அவருடைய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றிப்பா. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்து கொண்டே இரு மகளே. யாரும் உனக்கு தீமை செய்யலாம், உனக்கு எடுத்து பேசலாம், உன் நன்மையை கூட அவளுக்கு மறந்து போகலாம். கவலைப்படாதே, நீ நன்மை செய்து கொண்டே இரு. உன் தேவன் உனக்கு அதுதான் எதிர்பார்க்கிறார். தீமைக்கு தீமை செய்யாதே. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு யாராவது தீமை செய்தா கூட நீங்க தயவு செய்து தீமை செய்யாதுங்க. அவங்களுக்கு உங்க நாவினால் கூட தீமை செய்யாதுங்க. எல்லாவற்றையும் பார்க்கிற உன் பிதா, எல்லாவற்றையும் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. நலமானதையும் புலமானதையும் பேசாமல் அமர்ந்திருக்க தேவன் விரும்புகிறார். அமர்ந்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதான் யோபு சொல்ற, என் கையினால் என் வாயை நான் பொத்திக் கொள்ளுகிறேன். சில நேரங்களில் நம்மளை அறியாம எமோஷனல் வரும். இந்த கை எடுத்து வாயை பொத்திக் கொள்ள வேண்டும். உன் கிரியைகளின் பலனை உன் தலைமேல் கர்த்தர் வர பண்ணுவார். நல்ல கிரியை பண்ணா நமக்கு கர்த்தர் மேன்மையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். தீமையாக இருக்கும்போது அவருடைய பலனை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குமே. கர்த்தருக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் நம்மையினோட சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். நாம் நன்மை செய்யும் போது அந்த பலனை சந்ததி அனுபவிக்கும். உமக்கு நன்றி. அடைக்கலமாய் வந்த ரூத்துக்கு பலன் கொடுத்த தெய்வம், உம்மையே அடைக்கலமாய் நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் உம்மாலே பலன் வரட்டும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. இந்த கரங்கள் கைகளில் சுத்தமாய் எங்களை மாற்றுங்க. எங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கட்டும். ஆவி ஆத்மா எல்லாம் சுத்தமாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்களுக்குள்ள ஏதோ குறைகள் இருந்தால் அதெல்லாம் சரி செய்யப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. அவியனவரே கிருபை தருவீராகப்பா. மனுஷனால் கிடைக்கிற பலனை நாங்கள் எதிர்பார்க்காமல் நீர் கொடுக்கிற பலனை நாங்கள் எதிர்பார்த்து வாழ கிருபை தருவீராக. நீர் கொடுக்கிற பலன் சீக்கிரமாக எங்களுக்கு வரப்போறதுக்காக நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலக பிரகாரமான பலன் மேல் அல்ல, இனி நீர் எங்களுக்கு தரப்போகிற பலன் மேல் நாங்கள் நோக்கமாக இருந்து வாழ கிருபை தருவீராக. இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, இந்த வார்த்தையை நேரிலோ தொலைக்காட்சியிலையோ ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருத்தங்க மேலே தேவனுடைய கரம் வந்து இப்பொழுது இறங்கட்டும். மனவேதனைப்பட்டு நான் செய்த நன்மைக்கு நன்மை கிடைக்கலை என்று சொல்லி யாரெல்லாம் வருத்தத்தோடு அமர்ந்து கொண்டிருக்காங்களோ இப்பொழுது தேவனுடைய அற்புதமான கரம் அவங்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைக்கு தக்க தேவன் சரியான ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வாழ்க்கையில ஆமென்றும் ஆமென் என்றும் கிடைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிறைவான பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Rock City AG Church. Service timing: Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m.,
near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address: AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.